ஹாய் வணக்கம். ஹேண்ட்லூம் ஹேண்ட் ஓவன் அப்படிங்கிறது நம்ம ஊரோட பாரம்பரியம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வெறும் ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் கட்டுறவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வெறும் ஹேண்ட் ஓவன் தான் வேர் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட்லூம் ஹேண்ட் ஓவன் அப்படிங்கிறது வந்து என்னமோ அதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் அழகு கொடுக்கும். அது நம்ம ஊரோட பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இடத்துலையும் வந்து கைத்தறி ஹேண்ட் ஓவன் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு இடத்துலையும் இருக்கு. அது ஒருத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே பேர் கிடையாது இல்லை. ஸோ ஒருத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஐ மீன் மேபி த்ரெட்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகுது, அந்த வீவிங் டிஃபர் ஆகுறதுனால ஒருத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இந்த கைத்தறி நெசவு செய்யற இடத்துல போய் அவங்கள மீட் பண்ணி அதுக்கு அந்த கைத்தறி நெசவுல என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கு, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ வியூவர்ஸ்க்காக நான் ஒரு இடத்துக்கும் போய் அந்தந்த ஊரோட ஹேண்ட் ஓவன் மெட்டீரியல்ஸோட ஸ்பெஷலைசேஷனை பத்தி கண்டிப்பா அவங்களுக்குலாம் சொல்லணும் அப்படின்னு ஒரு பிளான் நான் வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கான முயற்சி எடுத்தது எங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு காட்டன் சாரீஸை ஹேண்ட் வீவ் பண்றவங்களை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன, வீவ் பண்ணும்போது இருக்கிற டெக்னிக்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள மீட் பண்ணி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நெசவு பண்ணுறவங்களை நம்ம இந்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். செட்டிநாடு காட்டன் சாரீஸ் இதை சொன்ன உடனே நம்ம மைண்டில் வர்றது என்ன, காரைக்குடி. ஸோ காரைக்குடி செட்டிநாடு காட்டன் சாரினாலே அது எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ், அது எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கிறதுக்கு. காரைக்குடிக்கு வந்து செட்டிநாடு காட்டன் சாரீஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு காரைக்குடிக்கு வந்திருக்கேன். செட்டிநாடு காட்டன் சாரீஸை பற்றி மட்டும் இல்லாமல் அதை நெசவு செய்கிறவங்களை மீட் பண்ணி நெசவு தொழிலில் இருக்கிற விஷயங்களை வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அங்கே நிறைய பேர்ட்ட காரைக்குடியில் கேட்டேன், நான் வந்து நெசவாளர்களை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க நெசவாளர் காலனினே ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் அங்கே போனேன். நெசவாளர் காலனின்னு ஒரு ஏரியாவை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போனேன். நெசவாளர் காலனின்னு போர்டு இருந்தது, ஆனால் நெசவாளர்கள் அங்கே இல்லை. இது வந்து நான் என்ன சொல்லணுன்னா, நெசவாளர்கள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்படி தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தங்களை நெசவு பண்ணுறவங்கள நான் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நெசவு தொழிலில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால் நான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி யாராவது ஒரு நெசவாளர் கண்டிப்பாக நான் பார்க்கணுன்ட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி நெசவு செய்கிறவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெசவு தொழிலில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வேர் பண்ணுற ஒரு ஹேண்ட் ஓவன் சாரீஸ், ஹேண்ட் ஓவன் சாரீ அண்ட் ஹேண்ட் ஓவன் மெட்டீரியல்ஸ்லாம் எத்தனை கைகள் இருக்குது, எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, அதெல்லாம் தாண்டி அவங்களோட எமோஷன்ஸ் அதில் இருக்குங்கிறத வந்து நான் இங்கே நிஜமாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நெசவாளர்களோட கஷ்ட நஷ்டங்கள் என்ன, அதெல்லாம் வந்து அவங்கள பேச வச்சு நான் உங்களுக்கு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது வந்து கொச்சவள்ளி கைகோர்வைங்கிறது வந்து இதே ரகம் இதே இருக்கும். இதில் வந்து சின்னதாக நாடாக கொடுத்து உங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நூறு இருக்கும். இப்படி நம்ம நாடாக இழுத்துட்டு இதுக்கு வந்து தனியாக ஒரு நாடாக வச்சு கொடுத்துருவாங்க. அதான் கை கோர்வை. அதே மாதிரி ரெண்டு பக்கமே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அந்த காது இது இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது. அதுதான் காது, இதுதான் மெயின். ஓகே, அது இது வச்சு இதை எடுத்து இதுக்குள்ளே நாடாக போயிட்டு வரும். இதில் நாடாக போயிட்டு வரும். ஓகே, நம்ம மாற்றி மிதிக்கணும். ஓகே, மெதிச்சு இது ஃப்ரண்ட்ல இது முன்னாடி வந்து அந்த நூலை சேர்ப்பாங்க. நம்ம இந்த அளவுக்கு வரும். அந்த நூலை வந்து இதில் சேர்ப்பாங்க. ஓகே, இது ரெண்டாக பிரியும் போது இது கூட தான் அந்த நூல் வரும். இந்த ரெண்டாக பிரியும் போது இது கூட தான் அந்த நூல் வரும். இது இழுக்கும் போது இது முன்னாடி வரும். இந்த ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த நூலை இப்படி இழுத்துட்டு அடுத்த இது எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு தட்டு தட்டிட்டு அடுத்தது இந்த நூலை இழுக்கணும். ஸோ காலும் கையும் கரெக்டாக வேலை செய்யணும். அப்பதான் கரெக்டா அது ஆகும். அது நெசம் போடுறவங்க ரன்னிங்ல பழக்கத்துல வந்து ஓகே. அது இழுக்கிறது கொஞ்சம் டஃப்பா இருக்குமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த செல்ஃப் போடுறோம்ல அந்த டயத்துல வந்து இதுக்கு தனியா ரெண்டு இது இருக்கும். இதே மாதிரி இங்க வச்சிருப்பாங்க அந்த செல்ஃபுக்கு. அப்பதான் வந்து கஷ்டமா இருக்கும். அந்த முந்தியில செல்ஃப் கட்டணும்ல அதுக்கு வந்து இந்த நூல் வந்து நிறைய வந்து அந்த மாதிரி மிஷின் இதுல கட்டிடும். ஆனா இதுல அந்த ரகம் இல்லை. அது மொத்தமா அப்படி நூல் தூக்கும்போது நமக்கு அதை மிதிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு 15 வயசு மேல இருந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு சேரி நெஞ்சாதான் கூலி கட்டுப்படி ஆகும். ஒரு சாரி நெய்வோம். நீங்களே? நாங்களே ஒரு சாரி. நாங்களேனா நீங்க மட்டும்? நான் மட்டும். அவ்வளோ தனித்தனியா இருக்கும் தறி. எங்க வீட்டுல 4 பேர்னா 4 பேருமே நெசவு போடுவோம். அப்படியா? ஒரு சாரி 30 ரூபா, 40 ரூபா, 18 ரூபா, 20 ரூபா கூட வாங்கின காலம் இருக்கு. அப்படியா? அதை வச்சுதான் நான் நீங்க பண்ணணும். அன்னைக்கே சரியா போகும். அது அன்னைக்கு சேலை நின்றுச்சு நெய்யலைன்னா அன்னைக்கு ரொம்ப கஷ்டம்.
முக்கால் சேலை முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது ஒரு மழை விழுந்தா நெய்ய முடியாது. ஏன் மழை விழுந்தா இந்த நூல் வந்து எந்திரிக்காது, டிசைன் விழுகாது. கிளைமேட்ல சில்லுன்னு ஆயிடும். சில்லுன்னு ஆயிடும். இது இந்த நூல் வந்து இப்படி பிடிச்சிக்கும், இந்த டிசைன் விழுகாது. ஓஹோ, ஓகே. அதெல்லாம் இருக்கு இதுல. மழை வெயில்ல இருக்கணும், வெயில்ல போடலாம், மழை காலத்துல போட முடியாது. அப்ப அந்த குளிர் காலத்துல மார்கழி குளிர் அதெல்லாம் ஓகே தான். மார்கழி மாசம்லாம் போட்டுருவோம். அடமழையா புரட்டாசி இந்த டிசைன் போட அட்டை கட்டுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வதன்னு ஊறி போயிடும். நாங்க நெசவு போடும் போதெல்லாம் இந்த மெட்டீரியல்லாம் வந்து இந்த நீங்க யாரு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கல்ல, இதை வச்சுதான் போடுவோம். யாழினா அந்த புட்டா அதானே, இதை வச்சு இது இதுல போட்டுட்டு பண்ணுவீங்களா? இந்த மேல இந்த மாதிரி மிஷின், இந்த மிஷின்ல கட்டி இதுக்கு ஒரு சக்கரை மாதிரி இருக்கும், அதுல இருந்து இந்த ரெண்டு சைடும் பார்டர் வருதுல்ல, இந்த பார்டர்ல உத்தராட்சம் அந்த மாதிரி வருதுல்ல, அழுகு போடுறது. இந்த இதுல நாங்க டிசைன் கொடுத்துருவோம். இந்த டிசைனை நான் காலில் இருக்கும்போது அந்த நூல் கரெக்டா இருக்கு. இதெல்லாம் இப்ப யூஸ் பண்றீங்க? இப்ப வந்து இந்த அட்டையில வந்து அந்த இது பழைய காலத்துல அந்த ஜக்கார்ட் சொன்னீங்கல்ல, அட்டையில போட்டு எந்த இடத்துல அந்த அட்டையில போட்டு பண்ணுவீங்க? அட்டையில வந்து இதுல வந்து ரோல் மாதிரி இருக்கும், இந்த கீழே இருக்கு அந்த மிஷின். ஆமா, இந்த கம்பி வந்து அந்த அட்டை தூக்கி அந்த கம்பி வந்து அந்த அட்டையை அப்படியே உட்காரும் போது அந்த டிசைன் வரும். இப்போ இது ஃபேன் போட்டு இங்க தறி பண்ணலாமா? பண்ணலாம். அது ஒண்ணு. ஓகே. இது நூல் என்ன நூல்மா? இது காட்டனா? கோரா காட்டன் நூலே. அது கோரா நூல் தான். அதான் கோரா நைஸ் நூல். நைஸ் நூல். நூல்லயே நிறைய இதுல வந்து கொஞ்சம் சில்க் மெட்டடா இருக்கும். சரி, மார்க்கெட்ல எந்த மார்க்கெட்ல போய் நூல் வாங்குவீங்க? இதுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கு. நூல் வாங்குறதுக்குன்னு ஒரு தனி அந்த மாதிரி நம்ம போறதில்ல, நம்ம சின்னதா தானே பண்ணுவோம். அதனால எங்க டீலர் கிட்டே வாங்கிக்கிறது. நம்ம வந்து பெருசா பண்றது இல்லையே, வீட்டெல்லாம் சின்னமா பண்றதுனால நம்ம வந்து நெஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம வந்து நம்மளே நெஞ்சு நம்மளே சேல்ஸ் பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இங்கே வந்து நம்ம கறி எப்படி பண்ணுவாங்க, கைக்கறியில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து அந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ கைக்கறியில் என்ன எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக இதில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சாரி இதில் இருக்குது. இந்த சாரி வந்து என்ன, போச்சம்பள்ளி சாரி. போச்சம்பள்ளி சாரி வந்து ஆல்ரெடி தறியில் இருக்குது. இதுதான் இப்போ நெசவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெசவு கைத்தறி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணுறவங்கள வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். கை கோர்வை பற்றி சொல்லுங்கள். கை கோர்வை சார், இது ஒரு நூல் கோர்வை தான் நிப்பாட்டி தான் நெய்யணும். இந்த கரை மட்டும் தனியாக வந்து கையில் கோர்த்து வாங்கணும். அதனால அது பேர் கை கோர்வை. ஆனால் போட 2 நாள் ஆகும், லேட் ஆகும். இந்த வேலை தெரிஞ்சவங்க டக்குன்னு போட்டுருவாங்க. 1.5 நாள் 2 நாளைக்கு இல்லை. இல்லைன்னா நெய்யாதவங்க கொஞ்சம் கஷ்டம் கிடையாது. இது செல்ஃப் போடுறவங்க நம்ம இப்படி போட்டு தான் வாங்கணும். கையிலேயே தான் நம்ம நூல் போட்டு போட்டு வாங்கணும். இந்த பார்டு மட்டும் தனியாக, இந்த பார்டு கலர் வந்து இதில் விழுகாமல் இருக்காங்க. இங்கே 1 வருஷம் இது எடுக்கிறேன். இந்த செட்டிநாடு காட்டன் சாரி எல்லாம் இவங்க நெசவு செஞ்சு இவங்களே வந்து கடை வச்சு இதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரீஸ் எல்லாம். ஒரு சாரி பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக செட்டிநாடு காட்டன் சாரிலே சில விஷயங்களெல்லாம் இன்னோவேட்டிவாக கொண்டு வராங்க. புதுசாக ட்ரெண்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக அதில் கொண்டு வரதை வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. சாரீஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செட்டிநாடு காட்டன் சாரீஸ் ஆல்வேஸ் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் என்றைக்குமே உண்டு. ஸோ இவங்களே வந்து நெசவு செஞ்சு ரொம்ப வருஷமாக வந்து இங்கே இவங்களே நெசவு செஞ்சு இங்கே ஒரு கடை வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் காரைக்குடிக்கு வந்து செட்டிநாடு காட்டன் சாரீஸை வந்து நான் இங்கே பார்த்து நெசவு செய்கிறவங்களையும் மீட் பண்ணி இவ்வளோ அழகான சாரீஸை பார்த்து முடிச்சதில் காரைக்குடி செட்டிநாடு காட்டன் சாரி அப்படிங்கிறது எவ்வளோ அதுக்கான ஸ்பெஷல் பிளேஸும் அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குங்கிறது நல்லாவே புரிஞ்சுது. அங்கே நெசவு பண்ணி அவங்களே ஷாப் வச்சு ஆக்சுவலாக அங்கே வந்து டிஸ்பிளேல வச்சு சேல் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல் ஹேண்ட் ஓவன் சாரீஸ் இருந்தது. அவங்க சொல்லும்போது நெசவு பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கேட்க கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம ஆக்சுவலாக நிறைய ஹேண்ட்லூம் கைத்தறியும் நிறைய நம்ம வாங்கினோன்னா மேபி அவங்களுக்கு நிறைய லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹேண்ட்லூம் ஹேண்ட் ஓவன் மெட்டீரியல்ஸ்க்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நிறைய வீவர்ஸ்க்கு நம்ம லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். Hi.